ஹாய் வெல்கம் டு பெங்களூர் சௌராஷ்டிரா vlogs. என்னோட சேனலில் எங்கள் சௌராஷ்டிரா பற்றின சில இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நாங்கள் செய்கிற சமையல்கள் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த சேனலில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மட்டன் குழம்பு. ஸோ பொதுவாக நான் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். மட்டன் குழம்புனாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மசாலா ஜாமான்லாம் சேர்த்து அரைச்செல்லாம் ஊற்றி கொஞ்சம் திக்காக ஒரு விதமான குருமா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பண்ணி பார்த்துருக்கேன். சில பேர் கொஞ்சம் திக்காகவும் பண்ணுவாங்க. தனியாக தண்ணி குழம்புன்னு ஒன்று பண்ணுவாங்க, அது கொஞ்சம் தனியாக இருக்கும். ஸோ அந்த விதத்துலேயே மேட்ச் ஆகிற மாதிரி எங்கள் சௌராஷ்டிரா ஸ்டைலில் வந்து மட்டன் குழம்பு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். இது மட்டும் தாங்க இன்க்ரீடியன்ஸ். இது கூட வந்து குழம்பு பொடி மட்டும்தான் நாங்கள் போடுவோம். இதில் எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வராது, அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் வராது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் எதுவும் ஊற்ற மாட்டோம், தாளிக்கவும் மாட்டோங்க. அப்படியே சூப் மாதிரி வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் செய்கிற மட்டன் குழம்பு, அதாவது அந்த குழம்பு தூள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காத ஒரு குழம்பு பொடியாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த குழம்புலேயே வந்து எந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பும் இருக்காது. கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும்தான் நாங்கள் தட்டி போட்டிருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சூப் டைப்பில் ஒரு மட்டன் குழம்பு தான் நாங்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு மட்டன் குழம்பு. பட் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டைல், அதாவது தமிழ் பீப்புள் செய்கிறது, அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். பட் யூஸ்வலாக சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் மட்டன் குழம்புனாலே இந்த விதமான சூப் டைப்பில் தாங்க அதாவது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து பிரியாணி, மீன் குழம்பு அதெல்லாம் விட இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் எங்களோட சௌராஷ்டிராவில். எங்கள் சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ராஜா காலத்தில் மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நாயக்கர் வந்து பல வருடங்களுக்கு, அதாவது அந்த காலத்தில் வந்து குஜராத் அந்த மாதிரி நார்த் இந்தியா சைட் போகிறப்ப நல்ல தறி நெய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கேருந்து குடிபெயர்ந்து இந்த மாதிரி திருமலை நாயக்கர் மஹால் சுற்றிலும் உள்ள நிறைய இடங்களை வந்து அவங்க சௌராஷ்டிரா பீப்புள்ஸ்க்காகவே கொடுத்து நெசவு நெய்ய வச்சு அதில் இருந்து அந்த துணிகளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கள் சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் வந்து இந்த திருமலை நாயக்கர் அந்த ராஜா மட்டும் இல்லாமல் கும்பகோணம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், திண்டுக்கல், நாமக்கல் அப்படின்னு தமிழ்நாட்டில் சவுத் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் இருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலுமே சௌராஷ்டிரான்னு சில ஏரியாவே இருக்குங்க. சென்னையில் கூட சூளைமேடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. சௌராஷ்டிரபுரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நிறைய சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் பார்க்க முடியும். இவங்க வந்து பார்க்குறதுக்கு தமிழ் பீப்புள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஃபேஸ் கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. பேசுகிற விதம் வந்து தமிழ் ஃப்ளூயன்சி வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. ஏன்னா அவங்க சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் கூடயே வந்து ரொம்ப பேசி பழகிற ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட சௌராஷ்டிரா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னோட தமிழ் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். சில பேர் கண்டுபிடிப்பாங்க. பேசுகிறப்ப கொஞ்சம் திக்குங்க அந்த தமிழ் பேசுகிறது. மற்றபடி சௌராஷ்டிரா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய சௌராஷ்டிரா தான் பேசிப்போம். வெளி பீப்புள் கூட மட்டும்தான் நாங்கள் வந்து தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட மட்டன் குழம்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படியே மட்டனை வேக வச்சுருப்பேன். நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு அதில் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு பொடி, உப்பு, கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசில் தாங்க. பட் மட்டன் அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸும் வச்சு எடுத்தால் நல்ல மட்டன் வந்து வெந்திருக்கும். இது வந்து வெறும் இந்த வெங்காயம், தக்காளி வேகிறதுக்கும் அந்த குழம்பு பொடி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அது கூட நான் வந்து சிம்பிளாக ஒரு முட்டை பொரியல் மட்டும்தான் செஞ்சு அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி சௌராஷ்டிரா பற்றின சில விஷயங்கள், ஸோ நாங்கள் எங்கேருந்து வந்தோம், என்ன மாதிரி நாங்கள் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம், என்ன மாதிரி சாப்பிட்றோம், உங்கள் தமிழ் பீப்புள் விட நாங்கள் சௌராஷ்டிரா வந்து எங்களோட ஃபுட் மெனூஸ் வந்து கம்மியாக இருக்கும், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.